மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில நாங்க கதைக்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 வருஷங்கள் 8 மாதங்களை கடந்த சிரியாவின் யுத்தம், 24 வருட ஒரு அடக்குமுறை சார்ந்த ஒரு அரசு சாய்ந்த சரித்திரம் தான் இன்றைய காணொளி. எங்க தொடங்கியது, எப்படி முடிந்தது என்ற பல்வேறு விஷயங்களை தான் உங்களுடன் நான் பகிர்ந்துக்க போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. சரி, இந்த ஒரு விஷயம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2011ஆம் ஆண்டு காலப்பகுதி. அது காமால காய்ச்சல் மாதிரி அரபு ஆட்சியாளர்கள் உட்கார்ந்தா வந்தா போக மாட்டாங்க. அதனால பிடிச்சு போன இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றதுக்காக அரபு உலகத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்குது. எகிப்துல, லிபியால, தூனிசியால அப்படின்னு வார கட்டத்துல சிரியா மக்களும் குடும்ப ஆட்சிக்கு கீழே, ஊழலுக்கு கீழே, தொழில் இல்லாம பொருளாதார நெருக்கடியோட எப்படி வாழ்ற, ஏன் வாழணும் அப்படின்னு கேள்வி அவங்களுக்குள்ள உதிக்குது. இந்த காலகட்டத்துல தான் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அளவுல தர்ஆ என்ற மாகாணத்துல அல்லது மாவட்டத்துல பஷாருல் அசதுக்கு எதிராக ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஆரம்பிக்குது. அது படிப்படியாக ஏன் தலைநகரம் வரைக்கும் அது பரவ ஆரம்பிச்சு. இந்த காலகட்டத்துல இராணுவத்தையே நம்பி வாழ்ந்த இந்த பஷாருல் அசத் இரும்பு கரங்கொண்டு ஆயுத முனையில அனைவரையும் கடத்துறதாகவும் ஆயுதம் கொண்டு அடக்கிறதாகவும் ஒரு விஷயத்தை கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறாரு. ஆனா அந்த ஒரு விஷயம்தான் இவருடைய வீழ்ச்சிக்கும் அரசு கவிழ்க்கப்படுறதுக்கும் ஓடிப்படுறதுக்கும் ஒரு காரணமாக அமையும் உள்ளது. அன்னைக்கு அந்த பஷாருல் அசதுக்கு தெரியல. சரி, இப்ப மக்கள் படிப்படியாக நாள்தோறும் ஆர்ப்பாட்டங்களை இறங்குறாங்க. ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலையும் பல நூறு பேரை குண்டு குவிக்கிற மாதிரி அந்த இராணுவம் நடவடிக்கை எடுக்கிறத பார்க்க முடிஞ்சு. இது எல்லாத்துக்கும் மேல இது ஆயுத கலாச்சாரமாக, ஆயுத போராட்டமா மாறுறதுக்கு ஒரு விஷயம் காரணமாக இருந்தது. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதறி போற மாதிரி, உருகி போற மாதிரி, உரைய வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். அதுதான் இந்த தர்ஆ என்ற மாவட்டத்துல ஒரு 13 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை, ஹம்சா அல் ஹத்தீப். இந்த 13 வயது மதிக்கத்தக்க இந்த குழந்தைய பஷாருடைய படை கைது செய்து. இவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆர்ப்பாட்டத்துல ஹொர்ரியா ஹொர்ரியா, சுதந்திரம் சுதந்திரம் என்ற கோஷத்தை எழுப்பினது இவன் தான் அப்படின்னு சொல்லி கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வாரங்களாக மிக பயங்கரமான ஒரு சித்திரவதைய அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சித்திரவதையில இந்த குழந்தை பரிதாபகரமாக இறக்கிறதா போச்சு. குழந்தையுடைய வலது கையில ஒரு குண்டு, இடது கையில இன்னொரு குண்டு, பிந்தி நெஞ்ச துளைச்ச இன்னொரு குண்டு, கழுத்து உடைக்கப்பட்டிருந்தது, எலும்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருந்தது. பார்க்க முடியாத அளவுக்கு சித்திரவதையின் அடையாளங்கள். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்குறி அகற்றப்பட்டிருந்தது, துண்டிக்கப்பட்டிருந்தது என்ற மிகப்பெரிய ஒரு கொடுமைய, ஒரு வன்மத்தை பச்சிளம் குழந்தை விஷயத்துல இந்த பஷாருல் அசதுடைய படை செஞ்சு முடிச்சிச்சு. பதிலுக்கு இந்த ஒரு அமைதியான போராட்டங்கள் ஆயுத போராட்டமாக மாறுது. 2012ஆம் ஆண்டாகும் பொழுது இந்த சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும் என்று போராடுறவங்க ஒபிஷியலா என்ன பண்றாங்கன்னா, இராணுவ வீரர்களோட இணைந்து ஒரு ஆயுத போராட்டத்துக்கு தயாராகிறாங்க. அப்ப அவங்க அந்த அமைப்புக்கு வச்ச பேரு தான் ஜெய்ஷுல் ஹுர், அதாவது சுதந்திர சிரியாவின் படையணி அப்படின்னு சொல்லி. இந்த படையணியில சுதந்திரம் வேணும், இந்த அடக்குமுறை வேண்டாம் என்று யாரெல்லாம் விரும்பினாங்களோ அவங்களெல்லாம் இணைத்து கிட்டத்தட்ட இந்த படை வீரர்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டுது. இந்த சந்தர்ப்பம் இப்படி இருக்கிற நேரம் 2012 ஆகும் போது 2 அணிக்கும் இடையிலான மோதல் வலுப்பெற ஆரம்பிக்குது. இப்ப சிரியாவுடைய மண் ஒரு ரணகலமாக மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அரச படை ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் சுதந்திரத்துக்காக போராடுகின்ற ஒரு படை மறுபக்கம், குர்திஷ் குழுக்கள் அவங்களுடைய பூர்வீகத்துக்காகவும் இனத்துக்காகவும் போராடுகின்ற துருக்கியினுடைய எல்லையில இன்னொரு ஆயுத குழு அப்படின்னு சொல்லி இது பல்வேறு முனையுள்ள யுத்தமாக மாறுற இந்த சந்தர்ப்பத்துல அரபு நாடுகள் இந்த மக்களுடைய விடுதலைக்காக முடியுமான உதவிகளை அந்த சுதந்திர போராட்டக்காரர்களுக்கு கொடுக்குற இந்த சந்தர்ப்பத்துல ஜபஹத் நுஸ்ரா என்ற ஒரு குழுவும் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக இணைகிறாங்க. அப்ப ஒன்று அரச படை, இன்னொன்று சுதந்திரத்துக்காக போராடுகின்ற படை. ஜபஹத் நுஸ்ரா இணைந்த அவர்களோட ஒரு படை,
ஆல்ரெடி அங்க இருக்கின்ற குர்திஷ் படை இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அரபு நாடுகள் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த மக்களுக்கான போராட்டத்துக்கு ஆதரவு வழங்க ஆரம்பிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இதை கவனிச்சிருந்த ஈரான் பஷருல் ஆசாதுக்கு உதவி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் எல்லாம் இங்கு கொண்டாந்து குவிக்க ஆரம்பிச்சது. பல்வேறு இடங்களை ஆக்கிறப்போ நடக்குது. இப்படியான சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டு போற இந்த நேரத்துல 2013 ஆண்டாகும் பொழுது பஷருல் ஆசாத் ஒரு வேலையை பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசாயன ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரே இரவில் 1400 குழந்தைகள் மூச்சு திணறலால இறக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சதுனால அன்றிருந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி உடனடியாக ஆசாதை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி. நேரடியாக களத்துக்கு அமெரிக்காவுக்கு வர முடியாது. காரணம் என்னண்டா, இதே ஆயுதத்தை ஈராக் மக்களுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்திய குற்றச்சாட்டு இருக்கிறதுனால இதை காரணம் காட்டி அமெரிக்காவுக்கு உள்ள வர முடியாமல் இருந்தது. இது ஒரு வரலாறாக இருக்குது. இதே சந்தர்ப்பத்துல சிரியாக்குள்ள அமெரிக்கா வர்றதுக்கான காரணங்கள் இல்லை என்பதனால அமெரிக்கா பக்கத்து நாடு ஈராக்ல இருக்கின்ற ISIS தீவிரவாதிகளை நுழையறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. இப்ப வந்து ISIS அந்த தீவிரவாதிகளும் சிரியாக்குள்ள வந்தாச்சு. 2015 ஆகும்போது அமெரிக்கா உள்ள வரும் என்று தெரிஞ்சு கொண்டதுனால இந்த சிரியாவினுடைய அதிபர் ரஷ்ய அதிபரை சந்திச்சு உதவி கேட்டதுனால ரஷ்யா 60,000 துருப்புக்களோட சிரியாக்குள்ள வந்து அவங்களுடைய அட்டகாசத்தை செய்ய ஆரம்பிக்காங்க இந்த அப்பாவி மக்களுக்கு எதிராக. அதுதான் அந்த யுத்தம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கும் இழப்புகளையும் அந்த சிறிய நாடு சம்பவிப்பதற்கான ஒரு காரணமாகவும் இருந்தது. ரஷ்யாவினுடைய வருகைக்கு பிற்பாடுதான் பன்முனை போட்டியாக யுத்தமாக இது மாறுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல பஷருல் ஆசாதுடைய படை வந்து ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. பல நூறு குழந்தைகள் அதுலயும் இறக்கிறதுக்கு காரணமாக இருந்த உடனே அமெரிக்கா இதை காரணம் காட்டி சிரியாக்குள்ள அவங்களும் வந்தாச்சு. 2019 ஆண்டாகும் பொழுது அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ISIS தலைவரை டார்கெட் பண்ணி கொள்ளுது. அந்த 2019 அங்க வந்து IS அட்டகாசம் முடிவுக்கு வருது. எனவே IS அங்கிருந்து வெளியில போற மாதிரி ஆகி போச்சு. 2020 ஆண்டாகும் பொழுதோ இந்த நிலப்பரப்புல யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் அப்படியே யுத்தத்தை நிறுத்திட்டு அதுக்குள்ளேயே அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அரசனுடைய கைக்கு கீழே இருந்தது 60% நிலப்பரப்பு. அதே போல குர்திஷ் அமைப்புட்ட இருந்தது வந்து 4 பகுதி. எஞ்சிய பகுதிகளை வந்து சுதந்திரத்துக்காக போராடியவர்களுடைய கைவசம் இருக்குது. பெரும்பாலான பகுதி வந்து முக்கியமான நகரங்கள் எல்லாம் அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு பிறகு யுத்தம் ஏதோ ஒரு வகையில பல்வேறு தரப்புடைய பேச்சுவார்த்தையில ஒரு ஓய்வுக்கு போகுது. 2024 நவம்பர் 27 ஆகும் பொழுது பாஷருடைய படை மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு சில தினங்கள்ல வந்து படிப்படியாக இந்த சுதந்திர போராட்ட அமைப்பினர் வந்து படையினர் முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து ஹலப பிடிக்கிறாங்க, இத்லிப பிடிக்கிறாங்க, ஹிம்ஸ பிடிக்கிறாங்க. ஹிம்ஸ் தான் அவங்களுடைய மிக முக்கியமான இராணுவ தளங்கள் இருக்கின்ற இடம். அது சிரியாவுடைய மத்திய நிலையத்துல மத்திய இடத்துல இருக்கிறதுனால அங்கிருந்துதான் பாஷருல் ஆசாதுடைய படையினுடைய தோல்வி ஆரம்பிக்குது. அப்படி படிப்படியாக ஞாயிற்றுக்கிழமை இந்த படை வந்து டமஸ்கஸ முற்றாக பிடிக்கிற ஒரு சம்பவம் நடக்குது. அங்கிருந்துதான் பாஷருல் ஆசாத் இரவோடு இரவா ஓடி போறதாக தலைமறைவாகிற சம்பவமும் பதிவாகுது. நாட்டை வந்து இந்த சுதந்திர போராட்டக்காரர்கள் பிடிச்சாச்சு என்ற செய்தியும் அங்க வந்து நிலவ ஆரம்பிக்குது, பரவ ஆரம்பிக்குது. இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூழ்நிலையில 13 வருஷ யுத்தம் இவ்வளவு சீக்கிரமாக ஒரு சில தினங்களை முடிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2022 ஆகும்போது யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஆரம்பிச்சதுனால ரஷ்யர்கள் இந்த யுத்தத்துல கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது. இங்கிருந்த துருப்புக்கள் எல்லாம் ரஷ்ய அரசு வாபஸ் வாங்கினதுனால பாஷருல் ஆசாதுக்கு உதவியாக ரஷ்யா இல்லை என்பதனாலும், அதே போல 2023 ஆண்டு இறுதி பகுதியில வந்து இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம் ஆரம்பிச்சதுனால அங்க ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் பிஸியாக இருக்கிறதுனால பாஷருல் ஆசாதுக்கான உதவிகள் எங்கும் வரல என்பதனால பாஷருல் ஆசாத் இந்த இடத்தை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில் மக்கள் இழந்தது, மக்களுடைய போராட்டம் இப்போதைக்கு ஒரு இடத்தை வந்தடைய இருக்கிறது என்பதுதான் எமக்கு தெரிகிற ஒரு விஷயம். இந்த போராட்டக்காரர்களை வழிநடத்திய அந்த அமைப்பினுடைய தலைவர் ஜவுலானி சொல்லும்போது சொல்கிறார், இதற்கு பின் உத்தியோகபூர்வமாக அரச நிறுவனங்கள் ஒப்படைக்கப்படும் வரை
அதனுடைய அனைத்து பொறுப்புகளும் முன்னைய நாள் பிரதமர் முகமது ராசியிடம் ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு செய்தியினையும் நாட்டு மக்களுக்கு சொன்னதோட பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, அதற்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று மக்களிடம் ஒரு விஷயத்தையும் வினயமாக வேண்டி கொண்டிருந்தார் என்பதும் இங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம். இந்த யுத்தம் இதனால் இழந்தவை கிட்டத்தட்ட மனித உயிர்கள் மட்டும் 6 லட்சத்திற்கும் அதிகமானது பறிக்கப்பட்டிருக்குது. 23,000 குழந்தைகள் கொல்லப்பட்ட ஒரு அவலமும் இந்த யுத்தத்துல நடந்திருக்குது. 12.5 மில்லியன் பேர் நாட்டை விட்டு அகதிகளாக வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்த ஒரு சம்பவமும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஈரான் இந்த யுத்தத்துக்குள்ள வந்ததுனால ரஷ்யா வரவேண்டி வந்தது, ஹிஸ்புல்லா வரவேண்டி வந்தது. இவங்களுடைய துணையோடு தான் இத்தனை வருஷம் இது பயணித்தது. எனவே இந்த மக்களுக்கான ஆட்சி, மக்கள் ஊழலற்ற குடும்ப ஆட்சி வேண்டாம் என்ற போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயம் இதற்கு பின்னால் எந்த ஒரு மேற்கத்திய அரசுகளும் இவர்களை துண்டாடுற மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்காமல் அவர்களுடைய ஆட்சியை அவர்கள் நிறுவி அவர்களுடைய நாட்டை வளப்படுத்துகின்ற நல்ல ஒரு அரசு அமையட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி.